ஹலோ எவ்ரிஒன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒன்டேரியோவில் எப்படி ஃபிஷ்ஷிங் லைசன்ஸ் எடுக்கிறதுன்றதை பற்றி பேசணும். நான் இப்போ லைசன்ஸ் எடுத்துட்டேன். சரி, இந்த வீக் எங்கேயாவது போய் ஃபிஷ் பண்ணுவோன்ட்டு முடிவு பண்ணோம். நாங்கள் சூஸ் பண்ண இடம் வந்து போர்ட் பெரி. அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டொரண்டோலேருந்து ஒரு 1 hour டிரைவில் இருக்குது. நார்த் ஈஸ்ட் சைட் ஆஃப் டொரண்டோவில் இருக்குது. இதை நீங்கள் ஹைவே 401லேயும் போகலாம், இல்லை ஹைவே 407லேயும் எடுத்து போகலாம். பட் 401 வழியாக போகிற ரூட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் இட். நாங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போனோம். அதில் மிஸ்டர் ஏ தான் வந்து மாஸ்டர் லெவல், ப்ரோ லெவல் ஃபிஷர். இவர் வந்து மிஸ்டர் எல் பிகினர் லெவல். இவர் மிஸ்டர் எம் பிகினர் லெவல். என்ன உங்களுக்கு நல்லா தெரியும், யுவர் மெட்ராஸ் கனடியன் லெவல் பிகினர். நீங்களும் போட் ஹையர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போர்ட் பெரி மெரினா வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அங்கே போட் புக் பண்ணிக்கலாம். சம்மர் டைமில் முன்னாடியே நீங்கள் புக் பண்ணி வைக்கிறது நல்லது. மினிமம் ரெண்டிங் டைம் வந்து 3 hours. நாங்கள் வந்து எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங் போட் 4 people உட்கார மாதிரி எடுத்தோம். பட் தேர்ஸ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். போட் டிரைவருக்கு யூ நீட் அ லைசன்ஸ். ஒரு வழியாக நான் போட் எடுத்துகிட்டு நாங்கள் தண்ணிக்குள்ளே போனோம். லைஃப் ஜாக்கெட்ஸ் வந்து போட்லேயே இருந்துச்சு. anyone less than 16 லைஃப் ஜாக்கெட் போடுறது வந்து மேண்டட்ரி. அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு போடணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 10-15 minutes டிரைவுக்கு அப்புறம் சென்டர் ஆஃப் லேக் கிட்டே போயிட்டோம். நாங்கள் மிஸ்டர் ஏ டைரக்ட் பண்ண மாதிரி மிஸ்டர் எம் வந்து அந்த ஆங்கரை கீழே போட்டார், அந்த போட் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஃபிஷ் பண்ணும்போது எங்களோட ஃபிஷ்ஷிங் ராடில் வந்து ஃப்ளோட் போட்டிருந்தோம் தண்ணியில் மிதக்கிறதுக்காக. நாங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் 2 hours அந்த ஃப்ளோட் போட்டு தான் நாங்கள் வந்து ஃபிஷ் பண்ண ட்ரை பண்ணோம். பட் எந்த மீனுமே எங்களுக்கு மாட்டலை. பட் அட்லாஸ்ட்டு எங்கள் மிஸ்டர் ஏ என்ன சொன்னார்னா, அந்த ஃப்ளோட்டை எடுத்துகிட்டு உள்ளே டீப் வாட்டர்ஸில் வந்து போட்டு பார்ப்போம் வெயிட்டோட அப்படின்னு சொன்னார். சரி, அதுமாதிரி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் போட்ட 2 minutesலேயே ஒரு மீன் மாட்டிடுச்சு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மிஸ்டர் எம்முக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மீன் மாட்டிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி இந்த சின்ன மீன் மாட்டிடுச்சுன்னா நாங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவோம். வித்தின் 20-30 minutesல எங்கள் எல்லாருக்குமே மீன் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. மிஸ்டர் எல்லாம் வந்து 3-4 மீன் பிடிச்சாரு. நாங்கள் ஃபிஷ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஒரு சீ பிளேன் வந்து இந்த லேக்லேருந்து டேக் ஆஃப் ஆச்சு. திஸ் இஸ் தி ஃபஸ்ட் டைம் நான் சீ பிளேன் டேக் ஆஃப் ஆகிறத பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 2.5 hours கழிச்சிட்டு நாங்கள் வந்து ஷோருக்கு வந்தோம். பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் ஷோருக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா சர்ப்ரைசிங்லி ஒரு 5-6 விண்டேஜ் கார்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு.
நாங்கள் மார்னிங் வரும்போது அரௌண்ட் ஒரு 10:30 இருக்கும். நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு 4 o'clock ஆகிடுச்சு. அந்த 5 hours போனதே தெரியல. வெதரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போனது சாட்டர்டே. எந்தவித டிராஃபிக்கும் இல்லை, பெரிய க்ரௌட் எதுவும் இல்லை, பார்க்கிங்கும் ஃப்ரீ. நீங்கள் சாட்டர்டே சண்டேயில் போனீங்கன்னா அந்த பிளேஸ் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி கெனடியன் கண்டென்ட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். வில் see you in the next video.